ஹலோ, இன்னைக்கு கார்த்திகை தீபம் நெய்வேத்தியம், மெயின் நெய்வேத்தியம். எல்லாரும் நெல் பொரி உருண்டை, அவல் பொரி உருண்டை, வேர்கடல உருண்டை அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அவாவாத்து வழக்க பிரகாரம் அதை பண்ணிப்போம் இல்லையா? சில ராத்துல இந்த உருண்டையா பிடிக்க மாட்டா, அப்படியே உதுத்தா மாதிரி பாகு செலுத்தி அப்படியே உதுந்த மாதிரிதான் இருக்கும். சில நேரத்துல உருண்டை பிடிப்பா, அது அவ வழக்கம் படி பண்ணிக்கோங்க. சிலருக்கு உருண்டை பிடிக்க வரலன்னு சொல்றா. அது என்ன ரீசன்னா, நல்ல பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நாங்க ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, அந்த கடையில தான் வாங்கணும்னு நான் சொல்லல, உங்களோட விருப்பம். நீங்க பக்கத்து கடையில உங்களுக்கு எங்க கிடைக்குமோ நல்ல பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில. ஆன்லைன்ல அவ்வளவு நல்லாவா இல்ல, நீங்க கடையில போய் விசாரிச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் வாங்கின கடை அட்ரஸ் போட்டிருக்கேன் பாருங்க, சைதாப்பேட்டையில தஞ்சாவூர் வேர்க்கடலை நிலையம்னு இருக்கு. நாங்க ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம், கீழே அட்ரஸ் கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு சப்போஸ் இந்த சரௌண்டிங் சைதாப்பேட்டை சரௌண்டிங்ஸ்ல இருக்கவாள்லாம், மாம்பழம் அப்புறம் சைதாப்பேட்டை அங்க இருக்கவாள்லாம் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. நெல் பொரி இந்த மெஷர்மெண்ட் கப் 250 ml கப் இருக்கு பாருங்க, இதால 4 எடுத்து வச்சிருக்கேன். 4 எடுத்தா 1 வெல்லம். அதே மாதிரி அவல் பொரி, அதுவும் அந்த மெஷர்மெண்ட் கப்பால 4 எடுக்க போறேன். அதுக்கும் 4 எடுத்தா 1 வெல்லம். வேர்க்கடலை நீங்க எந்த கப்புல எடுத்துக்கிறீங்களோ அதுல பாதி எடுத்துக்கணும். வேர்கடலை உருண்டைக்கு மட்டும், அப்பதான் உரைக்கும். ஏன்னா இதுவா இருக்கு, திடமனா இருக்கு இல்லையா, அதனால பாதி வெல்லம் இதுக்கு எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாத்துக்கும் ஏலக்காய், சுக்கு பொடி, பாகு வெல்லம், அரிசி மாவை தொட்டு பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கையில அவ்வளவு சூடு தெரியாது. ஒரு 2 ஸ்பூன் நெய், இந்த தேங்காவை வறுக்கிறதுக்கு. இந்த தேங்காய் பல்பெல்லாம் கீறி வச்சிருக்கேன் பாருங்க, அந்த 2 உருண்டையிலையும் போடுறதுக்கு. ஜலம் கொஞ்சம், அப்புறம் 2 உருண்டையிலையும் 4 இந்த மாதிரி வேர்கடலை. அவ கடலை வாங்கின வேர்கடலை தான் இதுவும், தோலே இருக்காது, ஃபுல்லா தோல் நீக்கி சுத்தமா இருக்கும். கையால இந்த மூஷா இருக்கிறத மட்டும் உரைச்சிக்கோங்க. உப்பு இல்லாம நல்லா வறுத்து கொடுக்குறா, ஜம்முன்னு இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே இருக்கு, ஒரு தோல் கூட இல்லை. ஆனா இதால கையால மூஷா இருக்கிறத மட்டும் இப்படி கையால நல்லா உடைச்சுட்டேன், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 பொரியுமே லைட்டா சூடுபடுத்திக்கணும் வானலியில. இந்த உருண்டை கொஞ்சம் நமுத்தா மாதிரி தான் வரும். அவல வறுக்கும்போது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு உருண்டை. போதும், சுட்டுடுத்து, அவ்வளவுதான். லைட்டா அப்படியே சுட்டா போதும், வேற ரொம்ப வறுத்து சவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நெல் பொரி கூட பாருங்க, ரொம்ப டஸ்டே இல்லை, ஒரு 10 உமி இருந்தது இதுக்கு, அவ்வளவுதான். இதே மாதிரியே இந்த அவல் பொரியும் இதுல போட்டு வறுத்துக்கலாம். பொதுவா இது தனியா பண்ணக்கூடாது இல்லையா, அதனால இந்த பொரி 4 எடுத்து இதுல போட்டுருவோம், அதான் சாஸ்திரம். இது கூட தூசு இல்லை, அப்படியே போடுறேன் பாருங்க, நல்லா இருக்கு. போதும், அணைச்சுடுறேன். அடுத்து இந்த வேர்க்கடலையும் வறுத்துன்றேன், சும்மா வறுத்தது தான், சூடுக்காக. ஒரு லைட்டா ஒரு சூடு வேறட்டும் அதுல. போதும், சூடாயிடுது. ஃபர்ஸ்ட் இந்த நெல் பொரியை போட்டு பண்ணிடுவோம். 4க்கு 1 வெல்லம், கொஞ்சம் முங்குற அளவு ஜலம் விட்டா போதும், அவ்வளவுதான். அடுப்பை சின்னதாக்கிட்டு இதை வடிகட்டிப்போம், கரையட்டும். இது கரையறதுக்குள்ளேயும் நான் இந்த தேங்காவை வறுத்துக்கலான் இருக்கேன். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், இதை வறுத்துடலாம். போதும், இதை சவப்பா வறுத்துட்டேன். வெல்லம் கரைஞ்சு கொடுத்து இதை வடிகட்டிடலாம். அலமிடணும். இது பாருங்க, எப்படியும் தும்பு தூசு இருக்கும் மண்ணெல்லாம். இப்போ பாக ஆகிறதுக்குள்ள இதில் பாருங்க கொஞ்சோண்டு தேங்காய் வதக்கணும் இல்லையா, இப்போ நெய்யில் அதை போடுறேன். 4 வேர்க்கடலை. இது நல்லா கெட்டி பாகு, டொங்கு பாகுன்னு வரல, டொங்குன்னு சவுண்டு கேட்கணும்னு பார்ப்பாருங்க, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன், ஏன்னா தீஞ்சு போய் எடுத்துனா கடன்னு. 2 நிமிஷம் இருக்கணும், எடுக்க வருது, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பாகுலேயே இந்த ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியை போட்டுரும், அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உருண்டையில். நெய் பார்த்தல நன்னா வந்துடுது பாருங்க, பாகு நன்னா வந்துடுது, கெட்டி பாகா வந்துடுது. இப்படி வரணும். எடுப்பை அணைச்சு விட்றேன் நான், இதில் விட்டுருவோம். இப்போ பாருங்க, சூடா இருக்கிறதால 2 அரிசி மாவு தொட்டுண்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும், பருப்பு தேங்காய் கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கணும். நம்ம பொதுவாக பொண்ணுக்கு சீர் தருவோம் இல்லையா வருஷம். எப்பயுமே பொரி உருண்டை பண்ணும்போது கொஞ்சம் அலண்டு போகும், அப்புறம் அதை கொஞ்சம் அமைக்கணும்னு வச்சுக்கோங்க, சரியாயிடும். இது எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி. தெரியாதவளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓரளவு இப்படி உருட்டி போட்டுருவோம், அப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா நின்றுடும்.
அப்படி ஆறு எடுத்தோம்னா லைட்டா ஸ்டவ்ல நம்ம காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நல்லா வந்துடும். எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும். நெய் கூட தொட்டுண்டு பண்ணலாம். கொஞ்சம் அப்படி அழுத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அலண்டு போகாது. நெய் தொட்டுட்டா பயங்கரமா சுடும். ஆனால் நெய் தொட்டுட்டா மனமா நல்லா இருக்கும், பட் சுடும். அதுக்காக தான் அரிசி மாவு தொட்டுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஃபேன் காற்றுல உட்காந்து பண்ணாதீங்க, ஆறி போயிடும். முள்ளியோ ஆறி போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் சுட வச்சு அது உருண்டை பிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் நெத்திக்கு இட்டுடலாம், குங்குமம் இடணும். இந்த 4 கப்புக்கு பாருங்க, இன்னொரு உருண்டை கிடச்சிருக்கு. 2 பருப்பு தேங்காய், ஒரு ஜதை வச்சுருக்கோம் இல்லையா, ரெடி. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்து நம்ம அவல் பொரி பண்ணணும். இப்போது அடுத்து அவல் பொரி பண்ண போகிறேன். அதுக்கும் அதே மாதிரி 4 மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, 1 வெல்லம் போட்டு விட்றேன். முங்குற அளவுக்கு ஜலம் விட்டேன். அதே மாதிரி தான் இது வந்து கரையட்டும், வடிகட்டிடலாம். இதுலேயும் அதே மாதிரி 4 வேர்கள்லையே போட்டுருவோம், நல்லாயிருக்கும். அதோட சேர்ந்து சாப்பிடும்போது தேங்காய் நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் பாகலை போட்டுப்போம். வெள்ளம் கரைஞ்சு கொடுத்தோ இது வடிகட்டிடுவோம். இது ஜலத்தை இதிலே விட்டுடும். இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ தக்காளி பதம் தான் வந்திருக்கு. அடுத்த ஸ்டேஜ் வரணும். இதில் இப்போ சுக்கு பொடி ஏலக்காய் பொடி 2 போட்டுவிட்டேன். இதில் இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும், கமர்கட் மாதிரி இருக்கு வருவோம். இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுருவோம். ஸ்டவ் அடைச்சுட்டேன், இதில் விட்டுருவோம் எல்லாத்தையும். நல்லா இந்த மாதிரி சேர்த்தா மாதிரி பாக எல்லா பொரியலையும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்குள்ளே ஆறிடும் ஓரளவு. ரொம்ப ஆறித்துனா பிடிக்க முடியாது, சுட வச்சு தான் பிடிக்கணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது பிடிச்சதுன்னா வந்துடும் நல்லா. அதே மாதிரி தான் அரிசி மாவு தொட்டுண்டு பிடிக்க வேண்டியதுதான். இதுவும் அலண்டு தான் போகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும், அப்புறம் நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அது ஆகிடும். அதுவும் இது ரொம்பவே அலண்டு போகும். இதெல்லாம் எப்படி அலண்டு போகிறது பாருங்க. இதை நம்ம உடனே என்ன பண்ணோம், அப்படியே பிடிச்சோம்னா இப்போ சூடு வேறு ஆறி இருக்கும், நல்லா பிடிக்க வந்துடும். பாருங்க நல்லா பிடிக்க வந்துடுது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் மாவு தொட்டுண்டா தான் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா கையில் ஒட்டி இழுக்கும். இப்போ பாருங்க, இது அலண்டு போச்சு, உடனே பிடிச்சோம் அப்படியே அது பாட்டுக்கு அலண்டுன்னு இருக்கட்டும். அது குறையும் பிடிக்கணும்னு பண்ணக்கூடாது, அது உடனே டக்குன்னு பண்ணோம். ஒரு 4 உருண்டையாக பண்ணால் சரியாக இருக்கும். கையில் ஒட்டுறது சூடு கூட ஆறி எடுத்து இதை வரும். இப்போ இதெல்லாம் பிடிச்சிடணும் மறுபடியும். ஒரு ட்ரிப் தொட்டுண்டா ஒரு 4 உருண்டை பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைனாலும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், உருண்டையை பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும், மேலாக பூத்தா மாதிரி இருக்கும். அப்படியும் பண்ணாதீங்க, ஓரளவு தொட்டுன்னு பண்ணுவோம். இப்போ ஆறி போயிடுது நல்லாவே, லைட்டாக தொட்டுண்டா போதும். அப்படியே பிடிக்கிறது பாருங்க. இப்போ பார்த்தாலே மோஸ்ட்லி பிடிச்சாச்சு, இதுதான் இருக்குது. இப்போ இதை லைட்டாக சூடு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக பிடிச்சிடலாம். மறுபடியும் குறையும். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்க எப்படி எடுக்க வருது பாருங்க, ஈஸியாக வந்துடும். எந்த பக்கம் இருக்கோ அது பாருங்க, பார்த்து கை சுட்டுக்காம ஜாகிரதையாக. பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணும். அணைச்சிடலாம்.
மாதிரி கரண்டியில் ஒட்டின்னு இருந்தா கூட எடுத்துடலாம். வரும் ஈஸியாக வந்துடும். இதில் நல்லா எடுத்தாச்சு, எல்லாமும் பண்ணிட்டேன் பாருங்க. ஈஸி, பாகு வைக்கிற நேரம் தான், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அடுத்து இந்த நிலக்கடலை உருண்டை பண்ணலான் இருக்கேன். இதில் ஒன்று வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன், பாதி வெல்லம் போதும். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்க, இதில் வெல்லத்தை போட்டுடலாம். முங்குற அளவு ஜலம். இதுக்கு வெல்லம் கரையட்டும். நம்ம இந்த தட்டில் ஓரமாக சுட்டு நெய்யை விட்டுருவோம். ஏன்னா அதை எடுத்து இதில் போடும்போது இதில் ஒட்டாமல் வரணும் இல்லையா. அந்த 2 உருண்டைக்கும் பாருங்க, 4க்கு 1 தான் எல்லாம் பட்டேன். இதுக்கு 1க்கு அரை பண்ணணும். அப்போ தான் நல்லா உரைச்சுன்னு இருக்கும். சாப்பிடும்போது இனிப்பு தெரியும். அது வடிகட்டிடலாம், கரைஞ்சி கொடுத்து. இதிலே விட்டுரும். இதுக்கும் அதே மாதிரி டொங்கு பதம் தான். இப்போ பார்ப்போம். இதெல்லாம் நல்லா எடுக்க வருது. இந்த மாதிரி இது பாருங்க, நல்லா கெட்டி பாகா இருக்கு பாருங்க. இதுக்கும் அதே மாதிரி மட்டை சுக்கு பொடி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ பண்ணுறோமோ. ஏலக்காய் பொடி. இப்போ இந்த வேர்கள் இதுலேயே போட்டுடலாம். அடுப்பு அடைச்சுடுறேன். இப்போ இந்த நெய் தடவின தட்டில் போட்டுருவோம். ஆறினோடனே இப்படி சொல்லலாம். ஒரு வால்நிலையே பாருங்க, நிறைய பாத்திரம் ஆக்காம இப்படியே பண்ணலாம். ஒன்று ஒன்றா பண்ணி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வானொலி வச்சுட்டு பண்ணிவிடலாம். ரொம்ப சுட்டு பொசுக்கும், ஜாகிரதையாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். கண்டிப்பாக நல்லா அரிசி மாவு தொட்டுக்க வேண்டியதுதான், இல்லைன்னா கை பழுத்துரும். கரெக்டாக இருக்கு பாருங்க. அந்த அளவு ஜலம் வச்சு அந்த அளவு நீங்கள் வெல்லத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நல்லா வந்துடும். ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். மற்றபடி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுறவாளுக்கு தெரியும். அது ரொம்ப ஆற விட்டால் பிடிச்சுன்றோம். அதனால தான் நெய் தடவி இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஓரளவு பிடிச்சிட்டோமா, இனிமேல் நல்லா பிடிச்சிக்கலாம். அழுத்தி ஆறிடும். சிலர் இதுக்கு சுக்குப்பொடி போட மாட்டேன், நான் போட்டிருக்கேன். டைஜஸ்ட் ஆகும். வெல்லம் மொழியும் ஈஸியாக நல்லா டைஜஸ்ட் ஆகும். அவ்வளோதான். பற்றியெல்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடுத்து. ஆறு எரிக்கிடும் நல்லா. அப்படி அலண்டு போச்சுன்னா 2 நிமிஷம் சூடை காமிச்சு அப்படியே உருட்டுங்க. அப்படி உருட்ட முடியாதுவா, அப்படியே ஸ்லேஸாக இது போட்டுருங்க, பர்பி மாதிரி போட்டுருங்க. அப்படியே ஏதோ ஒன்று அப்படி போகிறோம். எந்த ஷேப்பில் இருந்தா என்ன. 9 10 உருண்டை வந்திருக்கு. வேர்க்கடலை உருண்டை ரெடி. நான் இன்னைக்கு அவல் பொரி, நெல் பொரி, வேர்க்கடலை 3 உருண்டை பிடிச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்காத்து வழக்கம் எதுவோ அது பிரகாரம் அதை பண்ணுவோம். சில நேரத்தில் நெல் பொரி பண்ண மாட்டா, சில நேரத்தில் அவல் பொரி பண்ண மாட்டா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அவாவாத்து வழக்கத்து பிரகாரம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.